இன்றைக்கி மக்கள் நடமாட்டம் இல்லாததுனால இந்த இடத்துல கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருக்குது. கோயிலும் க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. ஸோ ரெண்டாவதாக பார்க்குறீங்க ராஜ யோக காளியம்மன். ஸோ அங்கே ஒரு கருப்பு நம்மளை பார்த்துட்ருக்குறாரு. நம்ம கூட ஜாக்கி இருக்கிறதுனால பக்கத்தில் வர்றதுக்கு பயம் இருக்குது. ஜாக்கி நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். எங்கெங்கே என்னென்ன சேட்டை பண்ணணுமோ பண்ணிகிட்டே தான் வருவான். சத்தமின்றி நடந்திருங்கள், வனவிலங்குகள் உங்களை கண்காணிக்கின்றன. நிச்சயமாக, ஏன்னா இன்றைக்கி யாருமே கிடையாது. நமக்கு முன்னாடி ஒரே ஒருத்தர் மட்டும் போனார். தென் ஜாக்கி போகிறான். நம்ம நீரோடைகளில் தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க போயிட்டுருக்கு. சுத்தமாகவே இல்லை. வனவிலங்குகளுக்கு தேவையான தண்ணி ஜாக்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டான் பாருங்களேன். தண்ணி பாவம் தவிக்குது அவனுக்கு. ஒரு சிட்டிங்கை போட்டு தான் வருவான்னு நினைக்கிறேன். வெயிலுக்கு அப்படியே இதமாக இருக்கும். ஆழமாக தேடி போய் குளிக்கிறான். குடி குடி குடி. மழைக்காலங்களில் இந்த இடத்துல நல்லா சூப்பராக குளிக்கலாங்க. அவ்வளோ ரம்மியமான இடம் இது. பட் ஆனால் இப்போ தண்ணி கம்மியாக தான் போயிட்டுருக்கு. ஜாக்கி நல்லா குளிச்சுட்டு வர்றான். குடிச்சிட்டு வா. குடி குடி குடி. உக்காந்துட்டான் பார்த்தீங்களா? ஜாலி ஆகிட்டான். குளிடா ஜாக்கி, குளிச்சுட்டு வா. சூப்பரா போம்மா, குளிச்சுட்டு வா போ. இவன் சாப்பிட்றது எல்லாமே மூலிகை தாங்க. இவன் இல்லை, பொதுவாக நாய்களுக்கு தெரியும் எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது. அதோட உடம்புல உள்ள புண்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மூலிகைகளை வந்து இது சாப்பிடும். ஜாக்கி அதே தான் பண்ணிகிட்ருக்காரு. செல்ஃப் ஹீலிங். போலாமாடா ஜாக்கி? போம்மா, கமான், போகலாம் வாடா. ஸோ இப்போ பார்க்க போகிறது இந்த வனத்தோட பாதுகாவலருங்க. அதாவது வனப்பேச்சி அம்மனும் வன கருப்பண்ண சாமியும். இவங்கள தான் பார்க்க போகிறோம். இந்த இடமே கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி நம்மளும் ஜாக்கியும் மட்டும்தான் போகிறோம். வனக்கருப்பு, வனப்பேச்சி.